அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் 2025ஆம் ஆண்டின் ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை சுக்லபட்சத்து பிரதமை திதி பூராடம் நட்சத்திரம் கன்னி லக்னத்தில் சித்த யோகத்தில் 1/1/2025 புதன்கிழமை பிறக்கின்றது. புத்தாண்டு பிறக்கின்றது என்றாலே அனைவருக்கும் புதிய உற்சாகமும் ஒரு விதமான எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் பிறக்கும். ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இந்த வருடத்திலாவது நல்ல வேலை கிடைக்குமா, திருமணம் நடக்குமா, வீடு கட்டுவோமா என்று அனைவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நமது வாழ்க்கையை நிர்ணயிக்கும் நவக்கிரகங்களின் சஞ்சார நிலைகளில் மிக முக்கிய மாறுதல்கள் இந்த 2025ஆம் ஆண்டு நிகழ்கின்றன. ராகுவும் கேதுவும் பயிற்சியாகின்றார்கள். ராகு 5ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்றார். கேது 11ஆம் இடமான லாபஸ்தானமான கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார். குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சியாகின்றார். இவ்வாறாக நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கை, மனைவி, மக்கள் ஆகியவற்றில் பல மாறுதல்களை ஏற்படுத்த உள்ளார்கள். மிதுன ராசிக்கு மாறும் குரு கும்பராசியில் உள்ள சனி பகவானையும் மற்றும் துலாம் தனுசு ராசிகளையும் தனது சுப பார்வையினால் தோஷமற்றவையாக மாற்றிவிடுகின்றார். இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷப ராசியில் குரு பகவான் வக்ரம், கடகராசியில் செவ்வாய் வக்ரம், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன், தனுசு ராசியில் சூரியன் சந்திரன், கும்பராசியில் சனி பகவானுடன் சுக்கிரன், மீனராசியில் ராகு என இந்த வருடத்தின் தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மேலும் சுக்கிரன் சனி பகவான் வீட்டில் இருப்பதால் பெட்ரோல் டீசல் வரத்து குறையும், சமையல் எரிவாயு தட்டுப்பாடு வரலாம். செவ்வாய் நீசமானதாலும் லக்னத்துக்கு 7இல் நிற்கும் ராகுவாலும் வாகன விபத்துக்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை சுக்கிரன் மீனத்தில் தொடர்வார். இதன் காரணமாக சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வார்கள். புதன் 3இல் நிற்பதால் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் மற்றும் AI துறைகள் வளர்ச்சி அடையும். சந்திரனுக்கு 6இல் குரு நிற்பதால் ஷேர் மார்க்கெட் ஏறி இறங்கும். இப்படியாப்பட்ட கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகின்றது? இந்த உலகத்தை வெல்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஊரில் உள்ளவர்களை தெறிக்கவிட நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எதிரிகளை வெல்வது எப்படி? துரோகிகளை சமாளிப்பது எப்படி? அதற்கான சரியான நேரம் வந்துவிட்டதா என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான தனுசு ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது இந்த புத்தாண்டு பிறப்பதால் தவிர்க்க முடியாத செலவுகளும் பயணங்களும் வரும். உறவினர் நண்பர்களின் வீட்டு விசேஷங்களை நீங்கள் முன்னின்று நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்கள் குடும்பத்தினரை பற்றி மற்றவர்களிடம் குறைத்து பேச வேண்டாம். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். புத்தாண்டின் தொடக்கம் முதல் 17/5/2025 வரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் தந்தைக்கு மருத்துவ செலவுகளும் அவருடன் வீண் விவாதங்களும் வந்து போகும். பிதிர்வழி சொத்தை பெறுவதில் தடைகள் வந்து விலகும். உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை வந்து நீங்கும். ஆனால் 3ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் துணிச்சல் பிறக்கும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் வரும். திட்டவட்டமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். இளைய சகோதர வகையில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. அரசியலில் செல்வாக்கு உயரும். சொத்து சேரும். கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள். 18/5/2025 முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் ராகுவும் 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் கேதுவும் தொடர்வதால் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். அலைச்சல் அதிகரிக்கும். பேச்சில் கடுமை காட்டாதீர்கள். நீங்கள் யதார்த்தமாக பேசுவதை கூட சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள். வாகனத்தை இயக்கும் முன் எரிபொருள் இருக்கிறதா, பிரேக் பிடிக்கின்றதா என பார்த்து கொள்ளுங்கள். சிறு சிறு விபத்துகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அனாவசியமாக மற்றவர்கள் விவகாரத்தில் தலையிட வேண்டாம். வீண் பழிக்கு ஆளாவீர்கள். குடியிருப்புகளில் உள்ளவர்கள் அக்கம்பக்கத்தினரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பொருட்களை டெலிவரி செய்யும் நபர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். திருமண வயதை எட்டிய சகோதர சகோதரிகளுக்கு விரைவில் நல்லது நடக்கப் போகிறது. புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். அக்கம்பக்கத்தினர் உதவியாக செயல்படுவார். உடன் பிறந்தவர்களுடன் மனஸ்தாபம் ஏதேனும் இருந்தால் உடனடியாக அதை சரி செய்து கொள்ளவும். தாயாரின் கை கால் வலிக்கு ஆயுர்வேத முறையில் சிகிச்சை அளிக்க பார்க்கவும். மேலும் இந்த 2025ஆம் ஆண்டின் தொடக்கம் முதல்
முதல் 13/5/2025 வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். பழைய சிக்கல்கள் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் உயர்கல்வி உத்தியோகம் அமையும். குடும்பத்தினருடன் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நேர்த்தி கடனை நிறைவேற்றுவீர்கள். ஆனால் 14/5/2025 முதல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் மறைவதால் சின்ன சின்ன காரியங்களை கூட 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டி வரும். எதிர்காலம் பற்றிய கவலைகள் வந்து விலகும். முக்கியஸ்தர்களை பிரபலங்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். சட்ட விதிகளை மீறி யாருக்கும் உதவ வேண்டாம். சிலர் தங்களின் ஆதாயத்துக்காக உங்களை பற்றிய தவறான வதந்தியை பரப்புவார்கள். இந்த 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் பாதசனி தொடர்வதால் வீண் அலைச்சல் டென்ஷன் வந்து போகும். சில விஷயங்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பாருங்கள். அடுக்கடுக்கான வேலைகளால் ஓய்வெடுக்க முடியாமல் உழைக்க வேண்டி வரும். ஆன்மீகத்தில் மனம் சம்பந்தப்படும். வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து போகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புடன் பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டுவீர்கள். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள். உங்களது வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். மகள் படிப்பை முடித்துவிட்டு பணிக்கு செல்ல தொடங்குவதால் பொருளாதாரம் மேம்படும். மேலும் 29/3/2025 முதல் சனி பகவான் 3ஆம் வீட்டில் சென்று அமரப்போகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏழரைச்சனி முடிவடைகின்றது. உங்கள் புகழ் கௌரவம் உயரும். பணவரத்து அதிகரிக்கும். திட்டமிட்டு சில காரியங்களை முடிப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் கெடுபலன்கள் குறைந்து போக யோக பலன்கள் அதிகரிக்கும். இசைக்கலைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் வரும். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வியாபாரிகளுக்கு இதுவரை பக்கத்து கடைக்காரருடன் தகராறு, சரக்குகள் தேங்கியதால் நஷ்டம் என தொடர் சிக்கல்கள் இருந்த நிலை மாறப்போகிறது. வரவு செலவு உயரும். வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். டெக்ஸ்டைல்ஸ், மருந்து, உணவு வகைகளால் ஆதாயமடைவீர்கள். சிலர் புது கிளைகள் தொடங்குவீர்கள். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்களின் கொட்டம் அடங்கும். உங்களின் ஆலோசனைக்கு தலையசைப்பார்கள். புது ஒப்பந்தங்கள் கூடி வரும். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரை வீண் பழியால் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தூக்கம் இழந்து தவிர்த்தீர்கள். மற்றவர்களின் வேலைகளை சேர்த்து பார்த்தும் நல்ல பெயர் கிடைக்காமல் இருந்தது. இனி அந்த அவல நிலை மாறும். நெடுநாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு தடையில்லாமல் கிடைக்கும். கேட்ட இடத்திற்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொண்டு வருவீர்கள். உங்களின் தனித்திறமையை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். மூத்த அதிகாரியிடமிருந்து அலுவலக ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள். அவர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் அளவிற்கு அவர்களுடன் நெருக்கமாவீர்கள். சக ஊழியர்களின் ஆதரவால் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். இந்த மகர ராசி அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு அதிகரிக்கும். மேலிடம் உங்கள் நேர்மையை உணர்ந்து உரிய பதவி பொறுப்புகளை தரும். இந்த சமயத்தில் புறம்பேசும் நபர்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் சதி செய்து உங்களை சறுக்க வைக்க நினைப்பார்கள். அதனால் எந்த சமயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அரசு துறையினர் சிலருக்கு திடீர் பெருமை, பதவி உயர்வுகள் வரும். அதே சமயம் குறுகிய காலத்தில் குபேரன் ஆகிவிடலாம் என்று யாராவது சொன்னால் அதை கேட்டு தலையாட்டாதீர்கள். மீறினால் சட்டத்தின் பிடியில் சிக்கி சங்கடப்பட வேண்டியது இருக்கும். மாணவர்களுக்கு முயற்சிகளால் முன்னேற்றம் அடைய வேண்டிய காலகட்டம் இது. வயதில் பெரியவர்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்கள். வெளிநாட்டு கல்வி வாய்ப்புக்காக காத்திருந்தவர்கள் நேர்மையான வழிகளை தேர்ந்தெடுத்தால் வாய்ப்பு உங்கள் வாசல் தேடி வரும். அதிகாலை படிப்பை வழக்கமாக்கினால் அதிக மதிப்பெண் கிடைக்கும். அதனால் மதிப்பும் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு சீரான வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம். சிறப்புகள் தேடி வரும் இந்த நேரத்தில் இரவு நேர களியாட்டம் இழிவை தரும். விலகியே இருப்பதுதான் உத்தமம். பெரிய மனிதர்களிடம் பேசும் பொழுது வாக்கில் நிதானம் இருக்க வேண்டும். இந்த மகர ராசி பெண்கள் திடீர் அதிர்ஷ்டத்தால் பெரும் யோகம் பெறக்கூடிய காலகட்டம். குடும்பத்து உறவுகளால் குதூகலம் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் முன்னிலை வகிப்பீர்கள். பெரியவர்கள் பெற்றவர்கள் பாராட்டும் பாசமும் தருவார்கள். அது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். உங்களை விட வயதில் இளைய சகோதர சகோதரிகள் உடல்நலத்தில் அக்கறை அவசியம். பிள்ளைகளால் பெருமையும் வாழ்க்கை துணையோருடன் அந்யோன்யமும் ஏற்படும். மனம் கணக்க மழலை வரத்துக்கு காத்திருந்தவர்கள் மடிக்கணக்க தயாராவீர்கள். குலதெய்வத்தை மனதார வழிபடுங்கள். பெற்றவர்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுங்கள். உங்களுக்கு தடைபட்டு கொண்டிருக்கும் திருமண தடை விரைவில் நீங்கும். வாழ்க்கை துணையை பிரிந்து சங்கடத்தில் இருந்த
பிரிந்தவர்கள் சிலருக்கு மீண்டும் ஒன்று சேரும் வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு மறு விவாக பேரும் கிடைக்கும். அதை வீண் ரோஷத்தால் விரட்டிவிடாமல் பெரியவர்கள் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடப்பதுதான் நல்லது. ஆடை ஆபரண பொருட்கள் சேரும். அக்கம்பக்கத்து வீட்டாருடன் இருந்த மனக்கசப்புகள் மறைந்து உங்கள் அந்தஸ்து உயரும். 40 வயதை கடந்தவர்கள் ஹார்மோன் குறைபாடு ஏதாவது தெரிந்தால் உடனடி சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அன்பானவர்கள் ஆலோசனைகளை கேளுங்கள், நிம்மதி நிலைக்கும். பணி சார்ந்த பயணங்கள் அனுகூலமாக அமையும். பயணப்பாதையில் எதிர்பால் நட்புகளை நம்பி ரகசியம் எதுவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மகான்கள் தரிசனமும் பெரிய மனிதர்கள் சந்திப்பும் உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த 2025 வருடம் மாதம் ஒரு திங்கட்கிழமை சிவாலயம் சென்று சுவாமி அம்பாளை வணங்கிவிட்டு வாருங்கள். நவ கிரகங்களை வலம் வந்து கும்பிடுங்கள். இந்த 2025 ஆண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.